வெல்கம் டு ஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்த்டே கேக்கு ஆர்டர் தான். ஒயிட்னி அதாவது பிளாண்டி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பர்த்டே கேக்குங்கிறதுனால ஒரு கேக் டைப்பை தான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஹைட் கிடைக்குங்கிறதுனால அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த அளவுகளை தான் நான் சொல்கிறேன். இது நான் இப்போ சாக்லேட் வந்து நம்ம ஒரு 75 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இப்போ மெல்ட் பண்ண போகிறோம். இது கூட ஒரு 45 கிராம் பட்டரையும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் ப்ரௌனி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதே அளவுகள் தான். அது வந்து 750 கிராம், இது வந்து 250 கிராம்குள்ள அளவுகளை தான் நான் சொல்கிறேன். இது கூட 75 கிராம் பொடி பண்ண ஜீனியை நல்லா சளிச்சு சேர்த்துக்கணும். நார்மலாக ப்ரௌனிக்கு 250 கிராமுக்கு நம்ம ஒரு முட்டை தான் சேர்ப்போம். இது நான் கேக் டைப்பில் செய்கிறதுனால கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஹைட் கிடைக்குங்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். இதில் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம நல்லா ஜீனி கரையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜீனி கரையலைன்னா எல்லாமே அடியில் போய் தங்கிடும். அதனால் ஜீனியை வந்து நல்லா கரையிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிடணும். சாக்லேட்டும் பட்டரும் மிக்ஸ் பண்ணதை நம்ம இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட்டு, முட்டை, ஜீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்க்கணும். நான் 5 ரூபா பேக்கெட் நான் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ப்ரௌனி ரெசிபிக்கு வந்து நம்ம கொக்கோ பவுடர் போடுவோம். அதுக்கு பதில் இதில் பால் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 75 கிராம் மைதா அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரி, ஆக்சுவலாக இது பேர் வந்து பிளாண்டி, ஆனால் எங்கள் வீட்டில் இதை வந்து ஒயிட்னி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரௌனி சொல்கிற மாதிரி இதை ஒயிட்னின்னு சொல்லுவாங்க. இப்போது அதுக்குள்ளே ட்ரேயில் நம்ம இந்த மிக்சரை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு எப்போ மாதிரி 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை செட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆயிரும். இது மேலே நம்ம சாக்கோ சிப்ஸ் வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இது மேலே வந்து நட்ஸும் தூவிக்கலாம். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வச்சேன். ஒரு 25 மினிட்ஸில் எனக்கு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு கேக் கிடச்சிருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பர்த்டே கேக்குங்கிறதுனால இதுக்கு டெக்கரேஷன் நான் மில்க் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாகவே நம்ம டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் டெக்கரேஷனுக்காக நான் டாப்பிங்ஸும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம். பண்ணிவிட்டு நமக்கு வந்து பர்த்டே கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தவங்களும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே சூப்பராக நல்ல அட்ராக்டிவாகவும் இருக்குது. இது கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் பர்த்டே கேக் ப்ரௌனியில் இல்லைன்னா ஒயிட்னியில் அதாவது பிளாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.